சொல்லுங்க மேடம். எப்படி இதோட அனுபவத்த சொல்லுங்க. எப்படி இருந்தது? இவ்வளவு படங்கள் நீங்க நடிச்சிருக்கும்போது, இந்த கேரக்டருக்கு நீங்க தான் அப்படின்னு டைரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரு? ஒன் திங் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். இந்த போஸ்டர் ஏதோ ஒரு எப்பவோ ஒரு ஒரு வருஷம் முன்னாடி படம் எடுத்த புதுசுல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அனுப்பும்போது ஷேர் பண்ணும்போது நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. நட்சத்திரம் நகருகிறது தான் சார். அதில் ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் மேகா ராஜன் தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவர் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினார். உங்க லவ் போர்ஷன் ஒன்று வரும். ஓகே. அப்போ வந்து நீங்க மேலாடை இல்லாடும் போது அவர் வந்து கிட்ட வந்து பேச வருவாரு. அப்போ பேச வர மாட்டாரு. ஆனா நீங்க வந்து ஜாக்கெட் போட்ட உடனே பேச வருவாரு. ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அது மாதிரி வச்சாங்க? சில திங்ஸ் நானே கூட படம் பார்த்த பொழுது தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஒருவேளை அவங்க அவங்க கண்ட்ரோல் போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களோ என்னமோ. சார் உண்மையாலுமே நாதஸ்வரம் ஊதுற மாதிரி மாறிட்டீங்க. அதில் ட்ரைனிங் என்ன எடுத்தீங்களா? ரொம்ப நேரம் ட்ரைனிங் கொடுத்தாரு போட்டு. உண்மை உண்மை உண்மை. திருநெல்வேலியிலேருந்து வந்து நாதஸ்வர வித்வான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணேன். மியூசிக் டைரக்டர் மக்பூல் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது, ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே மெனக்கெட்டு அதை நான் ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன். அங்கம்மா ஒரு அம்மா அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது 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 அந்த அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அவள் சுயமாக சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணுறா. அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சுயமாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பார்க்குறவங்களுக்கு அவள் கெட்டவளாக தெரியலாம். பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நல்லவர்களும் சொல்றீங்க, கெட்டவர்களும் சொல்றீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானே சார். நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல. இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ, அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினைச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்லை, அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, கரெக்ட். அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே, ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அது சில அது எனக்கு ஆஸ் அ கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன். சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனால் சில இடங்களில் நான் கண்கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு சின்ன மகள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேறு மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே. தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். லைஃப்லையும் பார்த்துருக்கேன், சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. இல்லை, எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து புருஷனை இழந்ததுக்கப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க. அதில் உதாரணம் எங்கள் பாட்டியும் தான். ஓகே. ஆனால் எங்கள் பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எங்கள் பாட்டி எப்படி எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன். அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். அதனால் அந்த இது கரெக்டாக அப்படியே அந்த நல்லா வந்துச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் நாதஸ்வர வித்வானை எப்படி உள்ள வந்தாருங்கிறத எனக்கு புரியல. அவர் ஏதோ இந்த கல்யாணங்களில் பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்காரு. சொல்லுங்க சார். இல்லை, படத்துக்கு படம் வேரியேஷன் சூப்பராக காமிக்கிறீங்க. இதில் கூட ரவிக்கை இல்லாமல் பண்ணியிருக்கீங்க, அழகாக இருந்தது. அந்த பழைய காலத்து எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரி தான், பைல்வான் சார் சொன்ன மாதிரி தான். ஆனால் இந்த படத்தில் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருது இல்லை, அந்த சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டாக இருக்கும். ஸோ அதை அவங்க கொடுக்கும்போது எத்தனை நீங்கள் இது பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் ட்ரைனிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சா இருக்கார் இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர், அவர் வந்து நான் அதை தான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி நான் பற்ற வைக்கணும், கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு. ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சார். எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சேன். அவர் வந்து நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில் உட்காந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன். பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பழகிடுச்சு. சுருட்டு வந்து அப்பப்போ சின்னதாகிடும். ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறைய டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எல்லாம் 3 டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால் அது ஓகே. இல்லை, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது
கிழவன்கள் இந்த சுருட்டு பிடிக்கிறது வேற, அவங்க தான் அந்த புகையை உள்ள இழுப்பாங்க. ஆனா கிழவிகள் யாருமே உள்ள இழுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அது எங்க பாட்டிகிட்டே நான் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றதுக்காகத்தான் அந்த சுருட்டு பிடிக்கிறது. அது மட்டும் இல்ல, சுருட்டை இழுத்துட்டு உடனே விட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள கொண்டே போக மாட்டாங்க பெண்கள். ஏன்னா அதனாலதான் அந்த கற்பம் செதஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக அது ஆரம்பத்திலே பண்ணுவாங்க. ரெண்டாவது டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கிற ஒரு காரணம், அதனாலதான் அந்த சுட்டு காரணம் வந்தது. ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாரு அந்த டைரக்டர். அதாவது பெருமாள் முருகன் கதையில படிச்சதை விட இது நேரேஷன் கரெக்டா இருந்துச்சு. நான் இந்த படத்துல 2வது பாகம் வந்து உங்க லவ் ஸ்டோரியா வருமா? நீங்க சொல்றது யோசிக்கலாம் சார். வேற சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட். நீங்க சொல்றது நல்ல யோசிக்க வைக்குது எங்களை. என்ன காரணம்னா, அவருக்கு நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது என்னன்னா, இந்த படம் வந்து அடுத்த பகுதி மறுமணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம். அதனாலதான் 2வது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா. அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டருங்கிறீங்க. அவரு ஒரு முறை கூட ஸ்டெதாஸ்கோப்பை வச்சு பார்த்தது இல்லை, காலேஜ்லயும் போய் பார்த்தது இல்லை. அது மட்டும் இல்ல, அவரே வந்து பல்லு டாக்டருக்கு போய் வேற ஒருத்தரை கூப்பிட்டு தான் காமிக்கிறாரு. டாக்டர் நல்ல ஹை ரெக்கமெண்டேஷன், பெரிய டாக்டர் இல்ல. அவர் டாக்டர் படிக்கலையோங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. பொய்யா படிச்சிருக்கேன் சார். இல்ல இன்னொன்று, இது நீங்க நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷம். பாயிண்ட் கேள்வி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்ல, அது உண்மைதான். நீங்க தாளிச்ச படங்கள்ல இது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு வெரி ஹாப்பி. ஒன்று, நான் பல் டாக்டர் கிடையாது. 2வது, நான் டாக்டர் படிக்கிறது ஊர்ல. நான் அங்கே ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்ல தான் வந்து நான் அம்மாவை பார்க்கறதுக்கும் அம்மா கிட்ட அந்த லவ் மேட்டர் எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன். இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன்கிட்ட இவங்ககிட்டயும் அன்னிக்கிட்டையும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத நான் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணதான், என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தேன், இங்கே ஆல்ரெடி இவங்க வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க, இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாகவும் சரி அவங்க மூலியமாகவும் சரி நான் அது எப்படின்னா அம்மாக்குள்ளே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு ட்ராமா அண்ட் கான்ஃப்ளிக்டே கிரியேட் ஆகுது. மற்றபடி டாக்டர் தான் சார். ஒரு 4-5 கூப்பிடுவேன் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. அவர் வரமாட்டாரு, அவர் ஹெசிடேட் பண்ணுவார். வந்திருந்தாருன்னா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு. நான் என் பேச்சியை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போனா நான் வர முடியாது, வேற வேலை இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவான். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, அவர் வந்து டாக்டர் படிச்சாரோ இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய ஜல்சா பண்றாரு படத்துல. அது நல்லா இருந்தது. அதை விட கொடுமை என்னன்னா, கதையோட கருவே அதுதானே சார். அதனால தானே அவருக்கு அம்மா மாறணும்னு நினைக்கிறாரு. இல்ல, அந்த பொண்ணு தான் இவர் ரொம்ப நல்லா மேய்ஞ்சுது. தலைவர் இப்பதான் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. இது ஹீரோ, நீங்கள் அம்மா வந்து ஜாக்கெட் போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் நீங்கள் அதுவும் லவ் பண்ணுற பொண்ணுக்காக தான் அவங்க நீங்கள் ஜாக்கெட் போட சொல்கிறீங்க. அதாவது வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போது ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி சீனில் உங்களுடைய லவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவில் தான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஜாக்கெட் இல்லாத மாதிரி தானே ஒரு ஃபீல் தான். அப்போ என்ன நினச்சிங்க? பரவாயில்ல அம்மா அப்படியே எடுத்துகிட்டு போட்டோன்னு நினச்சிங்களா? இல்லை, ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் த வேல தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போகிறாங்கன்றது ஒன்று. 2வது, காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் அந்த தியேட்டரில் இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக சொசைட்டியாக எவால்வ் ஆகும்போது எங்கள் அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்குது. ஓகே, ஓவராலாக செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது.